வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மாயா ஜனகப் படலத்தின் 5ஆம் பாகம். சீதா பிராட்டியின் கோப வார்த்தைகளை கேட்ட ராவணன் மிகுந்த சினம் கொண்டு அவளை அச்சுறுத்த எண்ணினான். உடனே தீ உமிழும் கண்களால் அவளை நோக்கி, உன் மனதிலே கொண்டது கொள்க, மேலே நடப்பது நடக்கட்டும். உன் கண்களுக்கு முன்னாலேயே உன் தந்தை இல்லை என்று நீ கூறும் இந்த ஜனகனை இக்கணத்தினேயே வாளால் வெட்டி கொன்று உயிரை குடிப்பேன் என்று சொல்லி ராவணன் சுரிகை வாளை இடையில் இருந்து உருவி கையில் எடுத்தான். அது கண்டு சீதை சிறிதும் அஞ்சவில்லை. அவள் மிக்க துணிவோடு அவனை பார்த்து, என்னையும் உன்னால் கொல்ல முடியாது, அது போலவே இப்போது இவனையும் உன்னால் கொல்ல முடியாது. அத்தகைய வலிமையை நீ பெற்றிருக்கவில்லை. என் மீது அதிகமான ஆசை வைத்திருப்பதால் உன்னையும் நீ கொன்று கொள்ள மாட்டாய், மேலும் இவ்வுலகத்தையும் கொல்ல மாட்டாய். அத்துடன் இல்லாமல் கடைசியில் நீ என் கணவரின் பானத்தால் உறவினர்களுடனே இறந்து போவாய். அப்போது நானோ என் துன்பம் மறைய எக்காலத்தும் அழியாத புகழை அடைவேன் என்றாள். மீண்டும் ராவணன் மாயா ஜனகனை கொல்வது போல் நடித்து அவனை நெருங்கினான். அச்சமயத்தில் மகோதரன் மறுபடியும் ராவணனை தடுத்து நிறுத்தி, இந்திர செல்வத்தை பெற்ற ஐயனே, தன் மகளிடம் உமது கருத்துக்கு இணங்குமாறு வேண்டிக் கொண்டதை தவிர இவன் உமதுவால் செய்த தவறு ஏதேனும் இருக்கின்றதோ? இவனை கொள்வதும் ஒரு பெரிய செயலாகுமோ? நீர் அந்த ராமனை கொன்று இவளை சுவாதீனமாக அடையும் காலத்தில் இவள் தன் தந்தையை இழந்த துன்பத்தை அடைவாள். ஆகவே இவளை கொல்ல வேண்டாம் என்றான். மகோதரனின் சொற்படியே ராவணன் மாயா ஜனகனை கொல்லாது தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான். அதே சமயம் ஸ்ரீராம பிரான் கும்பகர்ணனை கொன்றதனால் வானர சேனையில் இருந்த ஆரவாரமும் வானவர்களிடையே எழுந்த வாழ்த்துக் குரலும் எங்கும் பரவி நின்று ராவணனது செவிகளிலும் நுழைந்தன. ராவணன் அது கேட்டு உடனே தீவிரமாக சிந்தித்தான். வானரர்களும் தேவரர்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யும் இந்த நிலை கும்பகர்ணன் போர்க்களத்தில் தனிப்பட்டவன் ஆனான் என்பதால் நேரிட்டதே என்று அவன் எண்ணி மனத்தில் ஆறா துயரம் அடைந்தான். இலங்கையின் அதிபன் நங்கனம் துயரம் அடையும் பொழுது அவனது தூதுவர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். வந்த தூதுவர்கள் ராவணனை தலைமுடி கீழ்ப்பட வணங்கி எழுந்து அவன் காதில் ரகசியமாக, வேந்தே, கூட்டம் கூட்டமாக இருந்த பெரும் வானர சேனை கடலை அழித்து உமது தம்பியாகிய கும்பகர்ண மகாராஜர் இறந்து விட்டார். அவரை ராமன் தனது அம்பினால் கொன்றுவிட்டான் என்று கும்பகர்ணன் இறந்த செய்தியை அவனுக்கு தெரிவித்தான். கும்பகர்ணன் இறந்தான் என்ற செய்தி ராவணனின் மனதை வாள் கொண்டு அறுப்பது போல் மிக்க துயரத்தில் ஆழ்த்தியது. அவன் துயரம் தாங்க முடியாமல் பூமியில் மிக்க உறுதியோடு வளர்ந்துள்ள மராமரம் வேரோடும் பரியுண்ட கிளையோடும் மண் மீது விழுவதைப் போல தனது 20 கைகளும் 10 தலைகளும் தரையில் புரளுமாறு விழுந்தான். கும்பகர்ணன் பிறந்தது முதல் அவனை பிரித்தறியாத ராவணன் இப்போது அவனை பிரிந்ததால் எழுந்த சகோதர சோகத்தால் வருந்தி அரற்றினான். அவனுடைய அரற்றல் அண்டத்தின் மேல் முகட்டளவும் சென்று ஒலித்தது. தம்பியே, மாணவராகிய தாமரை காட்டை கலக்க வல்ல மகையானை போன்றவனே, நான்முகனுடைய புத்திரனான புலஸ்திய முனிவரின் புதல்வன் வசுரவ முனிவனுக்கு பிறந்தவனே, ஆண்களில் சிறந்தவனே, இந்திரனை வென்று வாகை சூடி பொறிக்கப்பட்டுள்ள அவனது பெயரை மறையச் செய்தவனே, என் தம்பியே, நீ இறந்தாய் என்னும் வார்த்தையை நான் கேட்கும்படியாயிற்றே. வேலாயுதம் உடையவனே, இப்போது நான் உன் கண்களுக்கு தோன்றாதவனாகவும் உன்னை விசாரிக்காதவனாகவும் இருந்து கொண்டு உயிரை பாதுகாத்து நிற்கின்றேன். மிக்க பலமுடைய உனது நிலை இப்படி ஆகிவிட்டதே. இனி அஞ்சாமல் தேவேந்திரன் தனது ஐராவதத்தின் மேல் ஏறிக்கொண்டு சொர்க்கத்தில் திரும்பவும் போகமாட்டானோ? இரும்பினும் வலிய நெஞ்சுடைய என்னை நீயே விட்டு பிரிந்து வீர சொர்க்கம் அடைந்தால் இனி யார் தம்பிகளுடனே ஒரு வயிற்றில் பிறக்க விரும்புவார்கள்? உன் கண்ணெதிரே வருவதற்கும் இதுவரையில் அஞ்சு வாழ்ந்து வந்த தனுவின் சந்ததியரான அசுரர்கள் இனி நீ இறந்தாய் என்ற செய்தியை கேட்டு தாமே வீரர் என்று பறைசாற்றியபடி துணிவோடு நெஞ்சை நிமிர்த்தி கர்ஜித்த வண்ணம் வரமாட்டாரோ? வலிய தோள்களை பெற்றவனே, நீ குளிக்கும் பொழுதில் உனது கால்களை அழுக்கு போக துடைப்பதற்கு வடக்கில் இருக்கின்ற மேருமலை உதவுகின்றதல்லவா? ஆடவரில் பெருமை பெற்றவனே, அத்தகைய வீரவனான உன்னை கேவலம் ஒரு மனிதன் தொடுத்த அம்பு வென்றுவிட்டது என்று சொல்லல்லவோ மிகவும் என்னை வருத்துகின்றது. சிவனுடைய சூலமும் திருமாலுடைய சக்கரமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும்
முற்காலத்தில் உன்மேல் ஏவப்பட்டு உன்னை வந்து தாக்கின. ஆனால் அவைகளால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் உன்னை தீண்டி மழுங்கி போய் அப்பால் தெரித்து விழுந்தன. அப்படி இருக்க கேவலம் ஒரு மனிதன் தொடுத்த அம்பு உன் மார்பில் பாய்ந்து ஊடுருவி சென்று முதுவழியாக வெளிப்பட்டதாம். அதை அறிந்ததும் இலங்கேஸ்வரனார் இன்னும் தமது தோலை பாதித்துக் கொண்டிருந்தாராம். இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. கரண் முதலான என் தம்பிமார்கள் நான் பார்ப்பதற்கும் இல்லாமல் போகும்படி இறந்து போனார்கள். இலங்கையும் பகைவரின் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட்டு வருகிறது. என் மாமன் மாரிசனும் இறந்து போனான். என் தங்கை சூர்ப்பனகை மூக்கறுபட்டாள். இவற்றையெல்லாம் அறிந்த பின்பும் நான் ஒரு பெண்ணின் மேல் வைத்த ஆசையினால் மானமின்றி உயிருடன் இருக்கின்றேன். கும்பகர்ணா, இன்று உன்னையும் நான் இழந்து விட்டேன். உன்னை இழந்த பின்பும் நான் உயிருடன் வாழ்வேனோ? பெண் பித்தால் வாழ்வேன் போலும். அப்பித்து என்னை சேர்ந்தவர்களை பற்றியும் நான் எண்ணி பார்க்காதபடி என்னை எப்படியெல்லாம் வருத்துகின்றது. ராமனையும் லக்ஷ்மணனையும் நீலனையும் சுக்ரீவனையும் அங்கதனையும் மனுமனையும் ஜாம்பவானையும் நீ புகழ் ஒழியச் செய்து கொள்கின்றாய் என்று சொல்ல கேட்பேன் என்று இருந்தேன். ஆனால் அச்சொல்லை நான் கேட்கப் பெறவில்லையே. உனக்கு நேர்ந்த இந்த மரணம் எப்படி ஏற்பட்டது? பேதை மகளிர் கால் பிடித்து வருட, தென்றல் தழுவி வீச, அழகிய நர்த்தன சாலையில் மலர்படுக்கையில் துயில்பவனே, போர்க்களத்தில் சூழ்ந்துள்ள பேய்கள் துணங்கை கூத்தாடி கொண்டு பறையடிப்பது போல உன்னை சுற்றி ஒளி எழுப்ப புழுதி படுக்கையிலே நித்திரை செய்கின்றாயோ? செந்நிற மதுவை பருகி எல்லா திசைகளிலும் சென்று வென்று நீ வாழ்வு பெற்றிருக்க நான் இலங்கையிலே தங்கி இனிது உயிர் வாழ்ந்திருந்தேன். என்னை விட்டு நீ தனியே பிரிந்து செல்வதற்கு நான் ஒப்பமாட்டேன். இறந்த உனக்கு உயிரை தந்தவனாகி நானும் தாமதிக்காமல் உன்னை பற்றி தொடர்ந்து வந்து விட்டேன். மதையானை போன்றவனே, வந்துவிட்டேன் என்று ராவணன் முன்னாளில் கைலையின் கீழ் அகப்பட்டு கதறியது போல கதறினான். ராவணனுடைய துயரக் கதறலை கேட்டு கெண்டை மீன் போன்ற வடிவு கொண்ட பெரிய கண்களுடைய சீதை கோவை கனி போன்ற வாய் துடிக்கவும் மயிர் கூச்சரியவும் மனதிற்குள் தானே குதூகலிப்பு கொண்டாள். மேலும் அவள் மகிழ்ச்சியால் மனம் பூரித்தாள். இளைத்த உடல் அந்த இளைப்பை நீங்க பருத்தால் நெஞ்சம் குளிர்ந்தாள். செல்லும் தருவாயில் இருந்த உயிர் திரும்பவும் வரப்பெற்றாள். குற்றமில்லாத கற்புடைய திருமகளின் பணிவடைகளையும் பெறுவதற்குரிய அழகிய சீதை அன்றைய போரில் தன் மணாளர் அடைந்த வெற்றியினால் பெருமிதம் அடைந்தாள். அப்போது ராவணன் தான் கொண்ட துயரத்தால் மிகுந்த சீற்றமடைந்து என் தம்பியை ராமன் கொல்லும்படி பேசாமல் பார்த்து கொண்டிருந்த எல்லோரையும் இக்கணமே கொல்லுவேன், மும்மூர்த்திகளுடனே தேவர்களையும் சிறையில் வைப்பேன் என்று சபதம் கொண்டான். ராவணன் அவ்வாறு சபதம் செய்ததைக் கண்ட அமைச்சர்கள் உடனே அவனை நெருங்கி சமாதானப்படுத்தினார்கள். அவர்களின் தேறுதலால் அவன் சிறிதே சினம் தகிழ்ந்தான். என் தம்பியின் நீர்க்கடனை கணத்திலேயே செய்யத் தொடங்கி அவனுக்கு 3 முறை கையால் நீர் இறைத்து தர்ப்பணம் செய்வேன் என்று சொன்னான். பிறகு ராவணன் கோபத்துடன் சீதை இருந்த அசோகவனத்தை விட்டு வெளியேறினான். மறுகணம் மகோதரன் அங்கிருந்த பணியாளரை அழைத்து சீதையைப் போலவே இவனையும் வேறோர் சிறையில் அடைத்து காவல் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு ராவணன் சென்ற திசைக்கு மாறான வேறு திசையில் சென்றான். பணியாளர்கள் மகோதரன் கட்டளையை உடனே நிறைவேற்றினார்கள். எல்லோரும் சீதையை தனியே விட்டு சென்ற பின்பு திரிசடை அங்கே வந்தாள். அவள் மிக்க அன்போடு சீதையை நெருங்கி அவளை தேற்றத் தொடங்கினாள். அன்னையே, உமது கண்ணெதிரிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவன் உம்முடைய தந்தை இல்லை, அவன் மாயா ஜனகன். உமது தந்தையைப் போல மாயத்தால் வடிவம் தாங்கிய மருத்தன் என்னும் எல்லையற்ற கொடுந்தொழிலை கொண்ட அரக்கனாவான் என்று சொன்னாள். திரிசடையின் வார்த்தைகளை எப்போதும் நம்பும் சீதா பிராட்டி அவளது வார்த்தைகளை கேட்டு தனது சந்தேகம் நீங்க பெற்று மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய மனத்துயரமும் உடலில் தோன்றிய துன்பக் குறிகளும் ஆதவன் கண்ட பனி போல மறைந்து போயின. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.